தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகம் மார்க் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வரையில திருவாக்கியங்கள், குறிப்பாக 7, 8. இங்கே நான் பார்க்கின்றோம், இயேசுவை தேடி மக்கள், பெருந்திரளான மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். பல ஊர்களிலிருந்து தெய்வத்தை தேடி வருகிறார்கள். அவரை தொட வேண்டும் என்ற எண்ணத்தில் வருகிறார்கள். காரணம், பலரும் அவர் வழியாக சௌக்கியத்தை பெற்றிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இயேசுவை தேடி வருவதுதான் திருப்பலி. அவரை தொட வேண்டும் என்ற எண்ணம் கொள்வதுதான் அந்த திருப்பலி நான் பங்கெடுக்கின்ற அந்த நற்கருணை வழிபாடு. அதான் பார்க்கின்றோம், நற்கருணை உட்கொள்ளுதல். ஆனால் இயேசுவை தேடி வருவதும் இல்லை. அப்படி திருப்பலியும் கண்ட பிறகு நற்கருணை நாம் வாங்குவதும் இல்லை. இது அப்படி நாம் போய்விடுகிறேன் என்றால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்குன்னு நாம் பார்க்க, நம்ம அலசி பார்க்க வேண்டும். இங்கே இயேசுவை தேடி பலர் வருகிற காரணம், நன்மையை பெற்றவர்கள், கேள்விப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கடவுளிலிருந்து பல நன்மைகளை பெற்றிருக்கின்றோம். இன்று நீ நானும் உயிரோடு இருப்பதெல்லாம் காரணம் இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லோருக்குமே தெரியும், தெய்வம் தந்துதான் நம்முடைய திறமைகள், ஆரோக்கியம் எல்லாமே தெய்வம் தந்தது தான். அப்போ இந்த பலிப்படத்தில் நாம் வந்து இயேசுவை நாம் தொட வேண்டும், ஆசைப்பட வேண்டும், தாகத்தோடு நாம் ஓடி வர வேண்டும். ஆனால் நான் வருவதில்லை. கடமைக்காக நான் வருவதும், கடமைக்காக நான் செயல்படுவதும் என்றால் ஏனோ தானோ என்ற திருப்பலில் நாம் பங்கெடுக்கிற சமயத்தில் நிச்சயமாக அந்த அனுபவம் நமக்கு கிடைக்காது. ஆகவே பலிப்பிடத்தோடு இணைந்து கொள்வோம், தாகத்தோடு இணைந்து கொள்வோம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் நீ செய்திருக்கின்றேன், அதுக்கெல்லாம் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஓடி வரும் குடும்பத்தில் ஒரு நபராவது தினந்தோறும் திருப்பலிக்கு போல நாம் முயற்சி எடுப்போம். அதே சமயத்தில் நற்கருணை நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். திருப்பலி நாம் பங்கெடுக்கிறேன், நற்கருணை உட்கொள்ளாமல் நாம் போகக்கூடாது. ஆண்டவரை நன்றி, ஆண்டவரை செய்து கொண்டு சந்தோஷத்தோடு நற்கருணை அதை உட்கொண்டு கொண்டு அந்த தெய்வ அனுபவத்தில் நாம் நிலைத்திருப்போம். அதற்கான வரத்தை கேட்டு மன்றாடுவோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.